நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB 2023. இந்த தேர்விற்கு தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு, நேற்று டிஆர்பி ஆனது இந்த தேர்விற்கு இதுவரை நிலவி கொண்டிருந்த தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கான முதல் 2 பாடத்திற்கு, சரிங்களா, குறிப்பாக இந்த UGTRBக்கு பிஆர்டி எக்ஸாமிற்கு பாட்டனி அண்ட் சுவாலஜி இதற்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லோருமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தி தான். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யார் யார், ஸோ அந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது உங்களுக்கான பாடத்திற்கான செலக்ஷன் லிஸ்ட் எப்பங்கிறதா. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு பாட்டனி சுவாலஜி கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பாடத்திற்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஸோ ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு, ஸோ இந்த மாதிரியான பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்ன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்து ஓரிரு நாட்களில் 1 by 1 எப்படி நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டுக்கான லிஸ்ட் வெளியிடும் போது ஒவ்வொரு பாடத்திற்காக சிவி லிஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த ஓரிரு நாட்கள்ல ஒவ்வொரு பாடத்திற்குமே வெளியிட்டுருவாங்க. ஸோ அப்படி வெளியிட பட்சத்தில் நம்மளும் உங்களுக்கு நிச்சயமா அந்த லிஸ்டானது தகவல் தெரிவிப்போம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களும் இதுவாகத்தான் இருக்குது. எப்போ வருங்கிறதான் தொடர்ச்சியான அழைப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கக்கூடிய செய்தியுமே இதுவாகத்தான் இருக்கிறது. ஸோ மிக விரைவில் அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்குமே கொடுத்து முடித்து விடுவார்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கான தடை ஆணைகள் எல்லாமே நீங்கிய பிறகு ஸோ மிக விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சலாம், செலக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருந்தோம். அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு டிஆர்பியினுடைய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் யாருமே சோர்வடைந்திட வேண்டாம். ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கப்படும். நம்மளும் அந்த தகவலை நிச்சயமா ஷேர் பண்ணுவோம், பயன்படுத்திக்கலாம். ஸோ வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பாக நம்ம பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது என்ன செஞ்சிருக்குது, மாற்றி அமைக்கப்பட்டு கொஞ்சம் லேட் ஆயிருக்குது. அவ்வளவுதானே தவிர நம்மளுக்கான வெற்றி எந்த நிலையிலும் மாறுபடவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.